இன்றைக்கி சட்னி வகையில் 63ல் தள்ளுவண்டி தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு பாதி பல்லாரி வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்தாலே தெரியும் கலர்ஃபுல்லான சட்னி ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை தண்டோடு மல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பவும் போல் இதுக்கு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிற கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு எடுத்து சட்னியில் எடுத்து கொட்டினா கம வாசனையோடு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி போண்டா வடைக்கு சூப்பராக இருக்கும்.